இந்த மாதிரி ஒரு நியூஸை நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நம்ம சூவி வந்து நம்மளை விட்டு போய் இன்னையோட 20 டேஸ் மேலே ஆகுது. இது வரைக்கும் என்னால் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து சூவி இல்லாமல் இருக்கதே இன்னும் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. அவள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தா. திடீர்னு வந்துட்டு இது மாதிரி ஆயிடுச்சு. சூவி வந்து ரம்ஜான் அன்னைக்கு நைட்டு மிட் நைட்டில் வந்துட்டு நம்மளை விட்டு போயிட்டா. ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம், ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆனால் வந்துட்டு அவள் வந்து ஏஜ் அதிகமானதுனால இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போவுமே வந்துட்டு இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியல என்னால். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். 20 டேஸ் முன்னாடியே வந்துட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து நீங்களாம் பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு கேட்பீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட்ஸை வந்து பண்ணியிருக்கேன். ஜோவி நம்மளை விட்டு போயிட்டா. கண்டிப்பாக வந்துட்டு அவள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது அவளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் வந்து பண்ணேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸு, சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட் சைடில் இருக்கக்கூடிய நாய்க்கெல்லாம் வந்துட்டு ஃபீட் பண்ணோம். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். இன்னைய வரைக்கும் என்னால் இந்த வீடியோ பண்ணுற வரைக்குமே நான் சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல சூவி இல்லைன்றதை. என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெட் பேரண்ட்டுக்கு தான் என்னோடய ஃபீலிங் வந்து புரியும். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. இருந்தாலும் வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா சூவியை வச்சு தான் நான் இந்த சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். சூவி வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். சம்மர் டைமில் உங்கள் வீட்டில் பெட் இருக்காங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு லைட்டாக ஃபீவர் இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்க. டிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சூவிக்கு ஒரே ஒரு டிக்கு தான் வந்தது. அதனால தான் அவளுக்கு இந்த ஃபீவர் வந்து இன்றைக்கி சூவியே இல்லாமல் போயிட்டா. உங்கள் பெட்டையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மா எப்பயுமே உன்னை நினச்சிட்டே இருப்பேன் சூவி. ஐ லவ் யூ சூவி.